ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டினே அண்ட் லவ் சீரீஸ் எபிசோட் 3 பார்ட் 2ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? ரின்னோட அப்பா நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அவங்க கிளம்புனதும் ரின்னு கிம்மை திட்டுறாங்க. அதுக்கு கிம்மு, நான் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன், சரியா? இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க வாயிலையுமே போட்டுக்கிறாங்க. நான் இனி இந்த மேலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாயில் அவங்க அடிச்சுக்கிறாங்க. ரின்னு இன்னுமே கோவமாக தான் இருக்காங்க. கிம் அவங்க கிட்ட, சனிக்கிழமை நம்ம வெளியில் போகலாமா, மூவி பார்க்க போகலாமா, அந்த பிபிக்குள்ளே டிஸ்கவுண்ட்டுமே கொடுக்குறாங்க கப்புள்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம மூவி பார்க்குறதுக்கு வெளியில் போகலாமான்னு சொல்லி கிம்முமே ரென்னுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, உனக்கு போகணுன்னா நீ தனியாக போ, என்னாலெல்லாம் உன் கூட வர முடியாது, இல்லைன்னா உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வானே ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, கப்பலுக்கு தான் இந்த ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க, யாராச்சும் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போவாங்களா நீ, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்குமே அவங்க தலையாட்டவும் ரென்னுக்கு இன்னுமே அந்த கோபம் போகலை, முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளோ கோபப்படுற, உன் மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க, இந்த மாதிரி நீ கோவப்பட்டன்னா உனக்கு சீக்கிரமே வயசாகிரும், உனக்கு தெரியுமா நீ, கிம்மு சொல்லவும் ரின் இன்னும் கோவப்படுறாங்க. நமக்கு எது பிடிக்காதோ அதை திரும்ப திரும்ப பேசினா எவ்வளோ கோவம் வரும். ரின் இன்னுமே கோவப்பட்டு கிம்மு அடிக்கிறாங்க. ரின், எனக்கு வலிக்குது, நீ இந்த மாதிரி அடிச்சேன்னா நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா நீ ரொம்ப சின்ன வயசுலே விதவையாகிருவ, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன்னு கிம்முமே சொல்லிட்டு, நான் எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா, அன்னைக்கு பெட்டில் நான் எவ்வளோ நல்ல பிள்ளையா உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன், இதுக்காகவாச்சும் நீ என்னை லவ் பண்ணுவியான்னு சொல்லி ரின்னுக்கிட்ட ரொம்ப பணிவா பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ திருந்த மாட்டா, நம்ம என்னதான் சொன்னாலும் இவ கேட்க போகிறதே கிடையாது. ரின்னுக்கு இன்னுமே கோவம் வருது. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இதை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு கோவப்படமோ, சரி நான் பேசலை போதுமா, நான் என்னோட வாயை மூடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பூட்டு போடுற மாதிரி செஞ்சுமே காட்டுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நான் இனி இதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நான் சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இனி நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன்னே ஒரு சல்யூட்டுமே அடிக்கிறாங்க. அதுவும் கிம் எப்போவுமே நக்கலாக ஒரு சவுண்டு வேறு கொடுப்பாங்க. சல்யூட் மேடம், இதுக்கப்புறம் நான் நீங்கள் சொல்கிறத தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன்னே சொல்லவும், அந்த சவுண்டை கேட்டுட்டு ரின்னு, அது என்னடி சவுண்டு, வாயை மூட போறியா இல்லையான்னே ரின்னு அதட்டவும் கிம்முமே வாயை மூடிக்கிறாங்க. அடுத்த சீனில் அவங்க 2 பேருமே மூவிக்கு போகிறதுக்காக குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மு ரின்னுக்கிட்ட, ரின்னு கொஞ்சம் தூங்கு மூஞ்சியா டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு கிம்மு, நீ சரியாக தூங்கலையான்னு கேட்குறாங்க. ரின்னுமே, என்னால் சரியாக தூங்க முடியலன்னு சொல்லவும், நீ வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, நீ அதை பற்றி பேசாதன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு ரெண்டுமே சொல்லவும், இல்லை ஆனால் உன்னை பார்த்தா ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரியே இருக்குது, உன் மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லவும், நான் எதை பற்றியுமே யோசிக்கலை, என் மைண்டில் எதுவுமே இல்லைன்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ பொய் சொல்கிற, நீ இந்த அளவுக்கு மோசமான பொண்ணாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு ரெண்டு பக்கத்தில் வந்து கிம்முமே சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மூவி பார்க்குறதுக்காக மாலுக்குமே வந்திருக்காங்க. அங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கும்போது கிம்மு ரென்னையே பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே என்ன படமாக ஓட்டுறாங்க, நீ ஏன் என்ன அப்படி பார்த்துட்ருக்கன்னு சொல்லி ரெண்டுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, நீ ரொம்பவே அழகாக இருக்கன்னு கிம்மு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, எது நான் அழகாக இருக்கனா அப்படின்னு ரெண்டுமே கேட்கவும், நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கடி, என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியலை, என்னோட கண்ணை உன்கிட்ட இருந்து
எடுக்கவே முடியல நீ கிம்முமே சொல்கிறாங்க. அதுவும் அந்த சூரியன் எவ்வளோ அழகாக பிரகாசிக்கும், அந்த மாதிரி நீ ஆரஞ்சு கலர் லைட்டில் அழகாக இருக்கிறன்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. நீ ஏதாவது சொல்லிட்டு இரு, நான் கிளம்புறேன்னு. ரென்னு, எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு வா, அதை மட்டும் மறந்துடாதன்னு சொல்லிட்டு ரென்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கிம்மு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட என்னோட லவ்வர் ரொம்ப அழகாக இருக்கால்ல, ரொம்ப செக்ஸியாக இருக்கல்லன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுமே அதுக்கு சிரிச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லவும் கிம்முக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேரும் மூவியை பார்த்து முடிச்சுட்டு லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ கிம்மு, இந்த படம் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சுல்ல, அடுத்த முறை நம்ம ஒரு பேய் படத்துக்கு வரணும்னு சொல்லி கிம்மு பேசிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு உன் கூட இருக்கிறது எனக்கு ஹனிமூனுக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ நான் உன் கூட இருக்கிறது எனக்கு அப்படி தான் தெரியுது. உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம ஏதோ பெரிய ஹனிமூனுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குன்னு கிம்முமே சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, அப்போ நீ இப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு, அவர் வேற தனியாக ஹனிமூன் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ நீ இப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு, எனக்கு வேலையுமே அதிகமாக இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கலான்னே ரென்னுமே சொல்கிறாங்க. உனக்கு ஹனிமூன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த மாலை இப்படி ரெண்டு பேரும் சுற்றி வர்றது தான் நீ ஹனிமூன்னு நினச்சியா? ஹனிமூனுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லவ், அன்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறது, அதுக்கு பேர் தான் ஹனிமூனு. உனக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரென்னு அங்கேருந்து போகிறாங்க. நானுமே வர்றேன்னு சொல்லி கிம்மு ரென்னோட பின்னாடியே போகிறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பையனுமே வர்றாங்க. ரென்னுக்கிட்ட, ரென்னு, நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு சனிக்கிழமை, உனக்கு லீவு, அதனால தான் வந்திருக்கியா என்ன நீ பேசிகிட்டு இருக்கவும், இவன் யாருடா புதுசாக இருக்க நீ கிம்முமே பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த பையன், அவன் பேர் கிரி, அவன் ரென்னுக்கிட்ட, நான் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், இப்போ உன்னால் என் கூட வர முடியுமா நீ ரென்னுக்கிட்டையுமே கேட்கவும், இதை பார்த்துட்டு இருந்த கிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஹனிமூனுக்கு வந்திருக்கோம், அது என்ன நீ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீ வா ரென் போகலான்னு சொல்லி ரென்னோட கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டுமே வந்துடுறாங்க. ரென்னு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னோட கையை விடு ஃபஸ்ட்டு. நீ ஏன் அந்த மாதிரி பேசுன? அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் என்னோட கிளைண்ட்டு. நீ இந்த மாதிரி தான் அவன்கிட்ட பேசுவியா நீ ரென்னு கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு லீவு, நம்ம இப்போ கப்பலாக இங்கே வந்திருக்கோம், இந்த இடத்துல தான் பிஸ்னஸை பற்றி பேசணுமா? நீ எதுக்கு அவங்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லலை? நீ அவன் சொல்கிறத கேட்டுட்ருக்க நீ. கிம்முக்குமே கொஞ்சம் கோவம் வருது. அதுக்கு ரென்னு, நீ ஏன் அந்த கிளைண்ட்டு முன்னாடி நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? அந்த கிளைண்ட்டு என்ன நினப்பாங்க? நீ ரொம்ப டெரராக இருக்க நீ ரென்னுமே சொல்லவும், உனக்கு புரியுதா இல்லையா, நம்ம இங்கே ஹனிமூனுக்காக வந்திருக்கோம், இங்கேயும் வந்து நம்மளை தொல்லை பண்ணா எப்படி? எனக்கு இது பிடிக்கல நீ கிம்முமே சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, இங்கே பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, நேற்று நைட்டு நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அது ஜஸ்ட்டு ஒரு லவ் மேக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கிம் கிட்ட சொல்கிறாங்க. கிம்முமே அதுக்கு ஆமாம், கண்டிப்பாக அப்படித்தான், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நீ கிம்முமே சொல்லவும், அதுக்கு ரென்னு, நமக்குள்ளே இந்த மேரேஜ், இந்த ரிலேஷன்ஷிப்பு வெறும் 2 வருஷத்துக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் இடையில எதுவுமே கிடையாதுன்னு ரென் சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நான் கண்டிப்பாக என்ன உனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துப்பேன், இந்த 2 வருஷம் முடியும் போது என்ன உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுவேன், நான் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன்னு கிம்முமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரென்னுக்கு ஒரு கால் வருது.
ரின் அதை எடுத்து பார்த்தான்னா பை தான் கால் பண்ணியிருக்காங்க. என்ன பை பண்ணியிருக்காளா நீ? ரின் அட்டன் பண்ணி பேசவும் கிம்மு யோசிக்கிறாங்க, இவ எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறானே? பையே ரின் கிட்ட, சாரி, நான் அன்னைக்கு மேரேஜில் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். என்னால் அன்னைக்கு உனக்கு விஷ் பண்ண முடியல, சாரின்னு சொல்லி ரெண்டுக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அது பரவாயில்ல விடு, நான் எதுவும் நினச்சிக்கல. அப்புறம் நீ எப்படி இருக்க? நீ என்ன பண்ணுற? நீ நல்லா இருக்கியா? நீ ரெண்டுமே கேட்குறாங்க. உன்னை இப்போல்லாம் சோசியல் மீடியாவில் எதுலேயுமே பார்க்கறது இல்லையே. அப்புறம் உன்னோட பார்ட்னர் யார்? நான் அவரை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் என் மனசுக்கு ஏதோ தப்பாகவே தோணுது உன்னோட பார்ட்னரை பற்றி. உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் தானே அப்படின்னு ரெண்டுமே பைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிம்மு அவங்க கையையுமே கட்டிக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு, நீங்கள் பேசுங்கடி, நீங்கள் பேசுங்க. நான் கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணி ஹனிமூனுக்கு கூப்பிட்டுட்டு வந்தா இவன் என்னன்னா நம்மளால் தள்ளிட்டு போயிடுவா போலையே. அங்கே என்னடா நான் ஒருத்தன் உங்ககிட்ட பேசணுங்கிறான், இங்கே என்னதான்டா நடக்குது? சரி நீங்கள் பேசுங்கடா, நான் வேடிக்கை பார்க்குறேங்கிற மாதிரி கையை கட்டிட்டு நின்று பார்த்துட்ருக்குறாங்க. பை, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு. எனக்கு ஏனோ உன் பார்ட்னரை பற்றி ஒரு நல்ல எண்ணமே இல்லை. என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நான் கரெக்டாக யோசிப்பேன்னு. நான் எப்போவுமே உனக்காகத்தான் இருக்கேன். நீ மட்டும்தான் என்னோட மனசில் இருக்க. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுன்னு ரெண்டுமே பைக்கிட்ட சொல்லவும், இதை கிம் பார்த்துட்டு, என்னது உன் மனசில் அவ தான் இருக்காளா? ரெண்டையுமே பார்க்குறாங்க. ரெண்டும் கிம்மை பார்க்குறாங்க. அப்போ பை சொல்கிறாங்க, நீதா ஏற்கனவே மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லவும், சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணேன். அதுவும் இது வெறும் 2 வருஷத்துக்கு மட்டும்தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும்னே ரின் சொல்கிறாங்க. அதுக்கு பையே, ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலை, உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பை, இந்த முறையும் என்னை விட்டு எங்கேயுமே போகாதன்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. ரெண்டுக்கு அவங்க எக்ஸு பேசினதும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவுமே இருக்குது. உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன தேவைன்னாலும், உனக்கு யாராச்சும் தேவைப்பட்டா வேணும்னு நீ நினச்சேன்னா உனக்காக நான் உன் பக்கம் எப்போவுமே இருப்பேன்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லவும் கிம்முக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே அந்த ஃபோனை வாங்கி, நீ பை தானே, நான் என்ன நினைக்கிறேன்னா உனக்கு ஒரு சமாதி கட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரென்னுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிருச்சு. ரென்னு எப்போவுமே உன்னை லவ் பண்ண மாட்டா. என்ன ரென்னு இப்போவும் என்னதான் லவ் பண்ணிகிட்ருக்கா, நீ பார்க்குறியான்னு சொல்லி ரின்னை பிடிச்சி வேகமாக இழுத்து ரின்னை கிஸ் பண்ணுறாங்க. என்னடா இது, நம்ம கிம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ கோவம்னு யோசித்து பார்க்குறதுக்குள்ள அது எல்லாமே வெறும் கனவாக முடிஞ்சிருது. கிம்மு ஓரமாக தான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ கிம்மு நினைக்கிறாங்க, என்னடா இது, நம்ம மண்டைக்குள்ளே இவ்வளோ மோசமாக நம்ம யோசிக்கிறோமே, சே நம்ம இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ரின்னை பார்க்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம இப்படியே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ரின் கிட்ட போயிட்டு, ரின் போதும், நீ இப்போ ஓகேவா, நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி ரின் அங்கேருந்து வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கிம்மு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, ரின்னுக்கு என்ன பிடிக்கும், அவள் எப்போவுமே எதை விரும்பி சாப்பிடுவா, நான் இன்றைக்கி அதை அவளுக்காக செஞ்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையுமே கேட்டுட்ருக்குறாங்க ரின்னுக்கு என்ன பிடிக்கும்னு. அப்போ அவங்க ரின்னுக்கு ஆம்லெட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும், எப்போவுமே சாப்பாடோட அதை வச்சு தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, அப்போ இன்னைக்கு ரின்னுக்காக நான் அதை செய்ய போகிறேன், நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி அவங்கக்கிட்டையுமே கேட்குறாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்டு, கிம்மு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அது என்னன்னா எனக்கு புதுசாக ஒரு ஜாப்புமே கிடச்சிருக்கு, நான் இங்கேருந்து போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிற, இங்கேருந்து போக போறியா நீ கிம்முமே கேட்குறாங்க. ஆமாம்,
இப்போ உனக்கு மேரேஜுமே ஆகிடுச்சு, நீ ஒரு நல்ல வேலையிலுமே இருக்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு, நானும் கிராஜுவேஷன், நானும் என்னோட படிப்பை முடிச்சிட்டேன், இப்போ இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னே அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ எங்கே தங்க போகிற, இதுதான் உனக்கு சேஃபான பிளேஸாக இருக்கும், நீ வேறு எங்கே தங்க போகிற, நீ இடம் பார்த்துட்டியா நீ கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஒரு சேஃபான பிளேஸுமே பார்த்துட்டேன், நான் அடுத்த வாரமே இங்கேருந்து போகலான்னு இருக்கேன்னே அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நீ எனக்கு ஒரு நல்ல தங்கச்சி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னை எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்படியே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை அந்த வழியாக வந்து ரின்னு பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. இவ என்ன இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா, நான் மட்டும் அந்த பையன்கிட்ட என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட பேசினதுக்கு அவ்வளோ கோவப்பட்டா, ஆனால் இங்கே இப்போ இவ இன்னொரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா பாரேன், சே ரொம்ப மோசமான பொண்ணு இல்லை. ஆமாம், நான் ஏன் இதை பற்றிலாம் யோசிக்கணும், நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், அவள் என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படின்னு ரின் அவங்கள சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்துமே போகிறாங்க. ரின் அவங்க பெட்ரூமுக்கு வந்து கையில் ஒரு சின்ன பொம்மையை வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன். ரின்னு கோவப்பட்டுருக்கிறவும் கிம்மு அவங்களுக்கு ஒரு சின்ன பொம்மையை கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பொம்மையுமே கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ரின்னு இப்போ வாங்கி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட நார்மலாக தான் பேசினேன், ஆனால் அதுக்கே நீ எவ்வளோ கோவப்பட்ட, ஆனால் இப்போ பாரு இன்னொரு பொண்ணை நீ ஹக் பண்ணிகிட்ருக்க, நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லி அந்த டெடியை பிடிச்சி அடிக்கிறாங்க. அந்த டெடி தான் கிம்முன்னு நினச்சி அந்த டெடியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு, நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் பாரு, இன்னைக்கு உனக்கு என் கையால் தான் சாவு, நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த டெடியை பிடிச்சி இறுக்கமா அதோட கையை காலெல்லாம் பிடிச்சி நல்லா திருக்கி விட்டுட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம்மு மெதுவாக ரின்னுக்கே தெரியாமல் பின்னாடி பக்கமாக வந்து, இங்கே என்ன நடக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் அந்த டெடியை பிடிச்சி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க என்னன்னு கேட்குறாங்க. ரின் அதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. ஆமாம், இந்த டெடிக்கு நீ பேர் வச்சிட்டியா, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க நீ கிம்முமே கேட்கவும், அதுக்கு ரின்னு, நான் இதுக்கு மூ கிம் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னது மூ கிம்மா, இது என்னோட பேரில் பாதியாச்சே, இந்த பேருமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ரின் பக்கத்தில் மெதுவாக ரின்னை கிஸ் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ரின்னுமே அதை பார்த்துட்டு, நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் எதுவும் பண்ணல, நான் தூங்க போகிறேன்னே கிம்மு சொல்கிறாங்க. அதுக்கு, இனி இன்னைக்கு என் பக்கத்துலலாம் தூங்கக்கூடாது, உன்னோட இடம் அந்த சோஃபா தான், நீ அங்கே போ, நீ அங்கே போய் தான் தூங்கணும்னு சொல்லி ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு, நேற்றெல்லாம் நைட்டு நம்ம ஒன்றா தானே தூங்கணும், இன்னைக்கு மட்டும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இனி என்னால் முடியாது, நீ என் பெட்டில் என் பக்கத்தில் படுக்கக்கூடாது, உன்னோட இடம் அந்த சோஃபா தான், நீ அங்கே போன்னு சொல்லி கிம்மையுமே விரட்டுறாங்க. கிம்மும் வேற வழி இல்லாமல் அந்த சோஃபாவில் போய் படுத்துக்கிறாங்க. ரின்னு அவங்க பக்கத்தில் அந்த டெடியை வச்சுட்டு அவங்க பெட்லேயுமே படுத்துருக்காங்க. அங்கே இருந்து கிம்மை பார்க்குறாங்க. கிம்மு தூங்கிட்டாளா இல்லையா அப்படின்னு. கிம்முக்கு ரொம்பவே குளிருது, அப்படி குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரின்னு பக்கத்தில் வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்து கிம்முக்கு போர்த்தியுமே விடுறாங்க. போர்த்தி விட்டுட்டு அவங்க பக்கத்தில் அந்த சோஃபாவிலே இருக்காங்க. கிம்மு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கிம்மு இன்னும் தூங்கவே இல்லை, மறுபடியும் நடிப்பு தான். அப்படியே ரின்னை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரின்னுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, யாரா இது, என்னடா இது, இவன் இன்னும் தூங்கலையான்னு சொல்லி எழுந்துக்கவும் கிம்மு ரின்னை பிடிச்சி அப்படியே இழுத்து அவங்க பக்கமாக அவங்க மேலே சாய்ச்சிக்கிறாங்க. அப்படியே கிஸ்ஸுமே பண்ணுறாங்க. ரின்னு வேணாம் விடுன்னு சொன்னாலும் கேட்காம ரின்னை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரின்னும் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு கிம்மு கிஸ் பண்ண வரும்போது இங்கேயும் அங்கேயுமா நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனாலும்
கிம்மை விடவே இல்லையே, அங்கேயே அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ரின்னை விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ ரொம்ப நாட்டி, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி ரின்னு சொன்னாலும் கேட்காம கிம்மை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த எபிசோடு இன்னுமே முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன், சரியா? என்னடா இவ கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கிடைக்கிற டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போடுறேன், சரியா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.